இதுல வீராவோட தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் மந்திர சக்தி தான் காரணம். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட ஒரு தப்புனால, ஒரே ஒரு தப்புனால வரலாறு தழக்கீழா மாறிடுச்சு. என்னோட 2வது ஜென்மமே கழுகுகளை கொள்ளதான் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாரையும் அழிக்க கொடுக்கப்பட்ட வரம். ஆனா நான் என்ன பண்ணேன்? நான் வீராவை காதலிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க 2 பேருமே நல்லவங்க தான். நான் இச்சதறி கழுகுகளை கொல்லாம வரலாற்றை மாத்திட்டேன். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைக்கும். தண்டனையே யார் கொடுப்பா? உன்னை தண்டிக்க போறது யாரு? பவானி, நான் உன்கிட்டதான் கேக்குறேன். நீ எதுவுமே சொல்லலனா நாங்க உனக்கு எப்படி உதவி பண்ணுவோம்? உங்களால எதுவும் பண்ண முடியாது மீராக்கா. யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எல்லாம் அப்படி ஒருவேளை இருந்தாலும் அதை நானே தான் தேடி கண்டுபிடிக்கணும். பவானி, இங்க பாரு, இந்த பிரச்சனைக்கு நாம ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும் வீராவை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீ அவன் கிட்ட போனப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்தேன். ஆனா பவானி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ மனசை தளர விடாத. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, வீரா சீக்கிரமாவே நார்மல் ஆயிடுவான். அவனுக்கு உன்னோட ஞாபகம் கண்டிப்பா வந்துரும். இங்க பாரு, ஒரு வேளை அப்படி நடக்கலனா நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். அப்ப அது வரைக்கும் நான் வீராவை நெருங்காம கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன். வா. டாக்ஸ், பொங்கை, டேய் நீங்க எங்கடா போனீங்க? அதோ வரேனே. சீக்கிரம் கீழே வாடா. வந்துட்டேனே. தூங்குவோம். இன்னைக்கு தபிஷ் என்ன வேலைக்கு போவாரு, நம்ம டிரைவுக்கு போலாம். லாங் டிரைவ் போலாம். இன்னைக்கு நம்ம அவுட்டிங் போறோம். அங்க இருக்க கிளைமேட், மலைகள், அப்புறம் சரக்கு, அப்புறம் அழகழகான பொண்ணுங்க, அவங்களோட செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். அங்க போனதான் தண்ணி நினைச்சேன். சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நம்ம Are you சீக்கிரம் ready? அங்க போய் கிளிக்கிறோம். அண்ணா, அண்ணே, அண்ணா, வீரா, வீரா, முகத்தை மேல வை. வீரா, முகத்தை மேல வை. சாப்பிடும்போது கவனமா சாப்பிடணும். எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ற? தொண்டையில சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். Hey, what the hell? உனக்கு என்ன பைத்தியமா? அட பொறை எறிச்சு, அதுக்கே இப்படி ஓவராக்ட் பண்ற? Is she mad or what? இவ ஏன் இப்படி பண்றா? முட்டை தலைமையில ஏறிடும். இங்கிருந்து கிளம்பு, இங்கிருந்து கிளம்புன்னு எதுக்கு என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? போ தக்ஷ், ப்ளீஸ் அவளை இங்கிருந்து போ சொல்லு. என்ன வேணும்? திரும்பவும் எனக்கு அறிவுரை பண்ண வந்திருக்கியா? இல்ல, அதுக்கான காலம் எல்லாம் கடந்துருச்சு. நீ இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ சட்டத்தை மீறிட்ட, அதனால நீ என்ன செய்யணுமோ அதை செய். என்ன, நான் உனக்கு புரிய வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் திரும்ப அதை பண்ண போறதில்ல. ஆமா, நான் சட்டத்தை மீறிட்டேன் தான். ஆனா எடுத்த முடிவு தப்பானது கிடையாது. என் தேர்வு தப்பு இல்ல, என்னோட வீர தப்பானவன் கிடையாது. வீராவோ இந்த வீட்டுல இருக்க மத்த கழுகுகளும் பொண்ணுங்களை கிள்ளுக்கேறியா நினைக்கிறாங்க. அப்பா அவங்களோட உயிரை பறிக்கிறாங்க. ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப இல்ல, சத்தியுகத்துல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீராவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்ல. இதெல்லாம் வீரா வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் பண்றாங்க. வீராக்கு என்ன நடக்குதுன்னு உண்மையா எதுவுமே தெரியாது. உண்மையா அவனுக்கு தெரியாது. ஓ, ஆஹா, வா. தாயே, உங்க கால் எங்க இருக்கு தேவி? ஏன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன் கணவரை தவிர மத்த எல்லாரும் கெட்டவங்களா? உன் கணவரும் இந்த வீட்டுல தானே இருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொலை பண்றாங்க, பாவம் பண்றாங்க, மக்களை எல்லாம்
மக்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனா இவனுக்கு அது தெரியாது. பாவம் பச்சை புள்ள. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் தேவதைகளோட உலகத்துல இருந்து வந்தவன் தான். எங்க உலகத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நானும் நல்லவன் தான். ஆனா நான் முட்டாள் இல்ல ஆதிநாகினி. அவனோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னென்ன வேலை பண்றாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது ஆதிநாகினி. பார்த்துக்கிட்டே இரு. இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? கவனமா இருங்க முட்டாள்களா. என்னோட பாசல் எப்ப வேணாலும் வரல. நீ சொன்ன பிளான் கண்டிப்பா நடக்கும்ல? வீராவும் பவானியும் கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணையவே மாட்டாங்க. என்ன என் பிளான் அந்த அளவுக்கு கஷ்டம். இப்ப வெடிக்கும் பாரு. பிக்னிக் போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? நீங்க 2 பேரும் இந்த பொண்ணுங்க பின்னாடி தானடா சுத்துறீங்க? இருமா, எப்ப போறோம்? அவளுங்களும் கூட வருவாளுங்களா? ஆமா, இந்த ஆன்ட்டி யாரு? அவளுங்களோட அம்மா. ப்ரோ, இந்த கிழவிய பெரியப்பா சைட் அடிக்கிறாரா இல்ல எங்க அப்பா சைட் அடிக்கிறாரான்னு தெரியல. வாய் மூடுங்கடா. பொறுக்கீங்களா? ஓ தபிஷ் அண்ணன், இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடந்துச்சு? இவ என்னோட ஒய்ஃப்டா. மாப்பிள்ள, பிளானிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே. அம்மா, மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க. என்ன எல்லவிடாது, அவ பொண்ண நீ சைட் அடிக்கிற, என்ன மருமகங்கிறா? உங்க பர்சனாலிட்டி அப்படின்னு. வீரா தம்பி, நீங்க நிக்கிறீங்க, உட்கார்ந்து பேசலாமே. அப்புறம் என்ன கேட்டா நாம எல்லாரும் மகாபலிபுரம் போனா நல்லா இருக்கும். நோ மாம், ஸ்விட்சர்லாந்து போலாம். ஸ்விட்சர்லாந்து போறதுக்கு உங்க அப்பாவா பணம் கொடுப்பாரு? எங்களோட அப்பா இல்லம்மா, தட்சோட அப்பா தருவாரு. கரெக்ட் தானே பேபி? நாங்க யாருன்னு பாத்துட்டு வரோம். சரியா? பாத்துட்டு பொண்ணுங்களா தான் இருப்பாளுங்க. எஸ் எஸ் வரேனே. சார் கொரியர். கொரியர் சார். தேங்க்யூ சார். ரொம்ப வெயிட்டா இருக்கே. இவ்ளோ பெரிய பார்சல் யாருக்கா இருக்கும்? அட, இதுல வீரான பேர் தான் இருக்கு. இது என்ன பார்சலா இருக்கும்? இது ஏன் வீரோட பேருக்கு வந்திருக்கு? நான் எப்ப எந்த வேலையை பார்க்க போறேன்னு உன்னால யூகிக்கவே முடியாது. அந்த கழுகன் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. வேணா வீரா, ஒரு நிமிஷம். வீரா வேணா. வீரா ப்ளீஸ் ப்ளீஸ், அது திறக்காத. அதுல எதுவும் இருக்காது. வேணா ப்ளீஸ், அது தயவு செஞ்சு திறக்காத. ஏதாவது ஆபத்தா இருக்க போது. போதும், நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா? அது வெறும் ஒரு பாக்ஸ் தான். சரி, நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? நீ யாருன்னு சொல்லு. வீரா ப்ளீஸ், நான் சத்தியமா சொல்றேன். பவானி, வீரா பவானி, வேணா வீரா, சொன்னா கேளு. ஒரு நிமிஷம் இரு. அமைதியா இரு. வேணா, சொன்னா கேளு. வேண்டாம், வீரா பவானி, சொல்றேன்ல, வேண்டாம், சொல்லுங்க அவகிட்ட. வேண்டாம், அமைதியா பவானி, இரு. திறக்க வேணாம்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஷட் அப். தபிஷதா, நீங்களும் வந்து சொல்லுங்க. பைத்தியமா? எதுக்கு என் பின்னாடி சுத்துறா? இல்ல மீராக்கா, நீங்க சொல்லுங்க. அவனை திறக்க வேணாம்னு சொல்லுங்க. வீரா என்ன சொல்றது கேளு. வேணா வீரா, வீரா என்ன சொல்றது கேளு. வேணா வீரா, வேணா. இல்ல வீரா. வீரா, வீரா, இந்த சில்லற வேலை எவன்டா பண்ணது? தேங்க் காட். நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. வீரா, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஷட் அப். என்ன லூசு மாதிரி பண்ற? சொல்லு சொல்லு, உனக்கு தலையில மூளை இருக்கா இல்லையா? என்ன என்ன வீரா வீரான்னு கத்துற? வீராக்கு உனக்கு என்ன சம்மதம்? சொல்லு, நீ யாரு? நீ எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுற? Who the hell are you?
எப்ப பாரு என் பின்னாடியே சுத்துற, உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன பத்தி கவலைப்பட என் தம்பிங்க இருக்காங்க, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? என்ன நடிக்கிறியா என்ன? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்கள மாதிரி பொண்ணுங்க இருக்கீங்களே, பணக்காரங்க பின்னாடி அலைவீங்க. அது என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக்கர், பிளடி ஸ்டாக்கர். அதான் நீ ஒரு பைத்தியம். யோ மேட். நீ எல்லாம் என்ன இளவுன்னு தெரியலையே. நான் ஒத்துக்கிறேன், நான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன் தான். ஆனா அதுக்கு முதல்ல எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும், புரியுதா? ஆனா இங்க அப்படி ஒரு சீனே இல்ல. ஓகே, டு யூ கெட் தட்? அதுக்கப்புறமும் ஏன் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஓடி வர, அலற, கத்துற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன தேவை இருக்குங்க? நான் திரும்ப திரும்ப உன்னை நோஸ் கட் பண்றேன், நீ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க. இங்க பாரு, இப்போ உன்னை உன் மூஞ்சிய பார்த்து சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் யூ. என் பக்கத்துல கூட வராத. ஏன்னா எனக்கு உன்னை பார்த்தா வெறுப்பு தான் வருது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், புது பார்க்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு, ஆனா பேரே எழுதல. வா, சரியான புத்திசாலியா இருப்பான் போல. குட். யார் அனுப்புனா நமக்கு என்னன்னா? இட்ஸ் a party time. இந்த ஐடியாவும் நல்ல ஐடியா தான் இல்ல? கம் ஆன். இங்க பாரு, எனக்கு சும்மா கத்துறது பிடிக்காது, அதுலயும் பொண்ணுங்களை கத்துறது சுத்தமா பிடிக்காது. சோ ப்ளீஸ். ஓகே குட். என் முன்னாடி மட்டும் வந்துடாத. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. போய் உன் வேலையை பாரு. அப்புறம் பார்ட்டிக்கு தேவையான எல்லா வேலையும் பாரு. போய் வேலையை பாரு. கம் ஆன், கோ கோ கோ. போய் வேலையை பாரு. வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. Cheers guys. பவானி, பவானி, வீரா என்ன இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிருக்கான். அதுக்காக நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். நீங்க கனவு மட்டும் காணாதீங்க. நான் உங்களையும் இந்த வீட்டுல இருக்க மத்த கழுகுகளையும் கண்டிப்பா விட மாட்டேன். ஏன்னா இனி நீ இங்கே இருந்தா நான் எப்பவும் உன்கிட்ட சொல்றேன். ஆமா பவானி, நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ எங்கேயும் போயிடாத. ஆனா கொஞ்ச நாள் வீராவோட கண்ணில் படாம இரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீ மறைஞ்சிரு. இப்படி எல்லாம் சொல்லி உங்க தண்டனையில இருந்து தப்பிக்க நினைக்காதீங்க. அது நிச்சயம் கிடைக்கும். உங்க பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற எல்லா கெட்ட தொழில்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். போதை மருந்த கடத்துறது, பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி விக்கிறது, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீராவுக்கு வேணா இதெல்லாம் தெரியாம இருக்கும், ஆனா எனக்கு தெரியும். எல்லாரையும் விட்டு வேணும் மட்டும் நினைக்காத. நான் சொல்ல வந்து பவானி, நான் சொல்ல வர்றத முழுசா கேளு. இதெல்லாம் உண்மைதான். வீரா உன் கூட இருந்ததுனாலதான் நான் இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சேன்றது உண்மைதான். என்னைக்கு உன் மேல அன்பு வீராவுக்கு குறையுதோ அன்னைக்கு உன்னை சாகடிக்கலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை கொண்டு உன்னோட எல்லா சக்திகளையும் அடையணும்ன்றதுதான் என்னோட லட்சியமாவே இருந்துச்சு. அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. என் மகன் வீரா மாறிட்டான். அவன் மாறினதுக்கு முழு காரணமும் நீதான். நீ அவன் வாழ்க்கையில வந்ததுனால மட்டும்தான் மாறினான். நீ வீராவுக்கு செஞ்ச எல்லாமே நல்லதுதான். அப்புறம் நீ சொன்ன எல்லாமே சரிதான். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நான் ஒரு அப்பான்ற முறையில நான் பண்ண எல்லா தப்புக்கும் என் மகன் தண்டனை அனுபவிக்கிறது என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. என் ஆசையெல்லாம் ஒண்ணுதான், எல்லா தண்டனையும் எனக்கு கிடைக்கட்டும். ஆனா என் பையன் வீரா எப்பவும் நல்லா இருக்கணும். அப்படி அவனுக்கு நடக்கணும்னா எப்பவும் நீ அவன் கூடவே இருக்கணும். வீராவுக்கு எப்பவும் நீ தேவை. பிளீஸ், நான் என் மகனை இழக்க விரும்பல பவானி. அதனால நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இப்போ ஒரு இச்சாதாரி கழுகா இல்ல, ஒரு நல்ல அப்பாவா, ஒரு இச்சாதாரி நாகினி கிட்ட இல்ல, என்னோட மருமக கிட்ட வேண்டி கேட்டுக்கிறம்மா. எப்பவும் வீரா விட்டு போயிடாத. எனக்கு தெரியும் பவானி, நான் சொல்றதை எப்பவும் நீ நம்ப மாட்ட. எப்பவும் நான் சொல்ற எதையும் நீ நம்பல. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. எப்பவும் நம்பிக்கை வரவும் வராது. ஆனா எனக்கு வீராவை விட்டுட்டு போகணும்னு எந்த எண்ணமும் இல்ல. அவன் இப்ப அதான் விரும்புறான். ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எப்பவும் வீராவை விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். தேங்க்யூ.
தேங்க்யூ பவானி. நான் இதோ வந்துடுறேன். இது ருத்ராட்ச மாலை. இது யாரோடது? இந்த கழுகோட வீட்ல யாரும் இத போட மாட்டாங்க. அப்புறம் ஆண்டியும் போட மாட்டாங்க. இது தாயம்மாவோடதா இருக்குமா? ஆனா அவங்க தான் இங்க வரவே இல்லையே. ஒருவேளை வந்திருந்தா நீங்க பாத்திருப்பாங்கல்ல. நான் நேத்துல இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா கால் போகவே மாட்டேங்குது. ஹலோ தாயம்மா. சொல்லுங்க ஆதிநாகினி. ஐயா புரோகிதரையா நீங்களா? நீங்க எப்படி? தாயம்மாவோட போன் கோவில்ல தான் இருக்கு. ஆனா அவங்க இங்க இல்ல. அப்போ அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இல்ல பாபா, அவங்க என்ன பார்க்க வர்றதா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருந்தாங்களா என்ன? இல்லையே, அவங்க அப்படி எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஏன் போன் பண்ணி கேக்குறீங்க? இல்ல அது வந்து பாபா, எங்க வீட்டு வெளியே ஒரு ருத்ராட்ச மாலை கிடைச்சது. இதே மாதிரி தாயமா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அது இங்க சிங்கார மேன்ஷனுக்கு வெளியே இருக்கு. சரி, எதுவும் பிரச்சனை இல்ல. இங்க வந்திருந்தா அவங்க பாத்திருப்பாங்கல்ல. அவங்க கோயிலுக்கு வந்துருவாங்க. சரி, அவங்க கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களை எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? சரிம்மா. பரமேஸ்வரா, என்ன நடக்குது? தாயம்மா எந்த பூஜையும் செய்யாம இருந்தது இல்லையே. ஆனா முத தடவையா இப்படி நடந்திருக்கு. அவங்க ருத்ராட்ச மாலை வேற வெளியே கிடக்குதாமே. அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. நான் இத உடனடியாக ஆதிநாயகன் கிட்ட சொல்லி ஆகணும். நான் என்னோட வாக்க மீறி தான் ஆகணும். பரமேஸ்வரா, நான் என்னோட வரத்தை மீறி தான் ஆகணும். டேய் நௌரா. ஏய், சரி சீக்கிரம் பார்த்து தொலை. டேய் ஓரமா போங்கடா. லூசர்ஸ் லூசர்ஸ். எனக்கு என்னமோ பொண்ணுங்களை செக் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சேம் பிஞ்ச்னே, சேம் பிஞ்ச். உங்களுக்கு என்னன்னா, நீங்க சிங்கம். அது வேட்டையாடினாலும் இல்லைனாலும் சிங்கம் காட்டோட ராஜா தானே. கவலைப்படாதீங்கண்ணே, இது உங்க கேம். நீங்க எப்போனாலும் வரலாம். நீங்க கலக்கிடுங்க. டேய் தம்பி, நீ என்னைக்கும் சப்ஸ்டிட்யூட் தான்டா. அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. போலாம். அண்ணா நான் தோ வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட். என்னடா இவன் இப்பவே அவுட்டா? சொல்லு கழுகு தம்பி. நாங்க பாட்டிக்கு கிளம்பிட்டோம். ஓகேடா கழுகு பையா, சட்டு புட்னு கிளம்பிங்க வா. ஓடச்சி போனை விட பாம்பு. அடேங்கப்பா, பிளான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீரா, மீராக்கா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வீடு இவ்ளோ இருட்டா இருக்கு. வீரா, மீராக்கா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வீடு இவ்ளோ இருட்டா இருக்கு. மீரா, இல்ல மீரா, இல்ல கடவுளே, ஏதோ ஆயிருக்க கூடாது. வீரா,
என்னதான் தேடுறியா? இதுல என்ன? நீ என்ன பண்ண? இது ஆரம்பம் மட்டும்தான். நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. யாராவது வாங்க. எங்க போயிட்டீங்க? யாராவது வாங்க. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே. இது உன்னோட அன்பான வீரா இல்ல. இவன் நீ பழி வாங்க வேண்டியவன் தான். நான் இவங்கள பழி வாங்கறதுக்காக யாரோட உதவி எனக்கு தேவையில்ல. என்னால தனியால பழி வாங்க முடியும். அட ஆமால, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். நீ இவ்வளவு நாளா பழிதான் வாங்கிட்டு இருக்கல, நான் எப்படி பார்க்காம போயிட்டேன்? நாதி நாகினி, அத மறந்துட்டு பேசாத. ஒரு அப்பாவியோட உயிரை என்னால பறிக்கவே முடியாது. எல்லா கெட்ட வேலையை செய்யற கழுகு உனக்கு அப்பாவியா? நான் இவனை பத்தி பேசல, நான் வீராவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுவும் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனை கொல்றதுக்காக தான் நான் மறுபிறவி எடுத்து வந்தேன். ஆனா இப்ப கதை மாறிடுச்சு, விதி மாறிடுச்சு, வரலாறு மாறிடுச்சு. அட கடவுளே, திரும்பவும் அதே கதைய சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சரி, உன்னால வீராவை கொல்ல முடியல, நான் ஒத்துக்கிறேன். மத்தவங்களையும் விட்டு வைக்கிறேன். அவங்களுக்கு ஏன் இரக்கம் காட்டுறேன்? நான் ஒன்னும் இரக்கம் காட்டல. இவங்க எல்லாரும் இப்ப பண்ணிட்டு இருக்க தப்ப பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னைக்கு எனக்கு அதோட ஆதாரங்கள்லாம் கிடைக்குதோ அன்னைக்கே நாகினி, உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. இப்போ வீராக்கு கூட உன் ஞாபகம் இல்ல, அதனால வீரா கூட உன்னை காப்பாத்த வரமாட்டா. ஆதி நாகினி, உன் கதை மொத்தமா மாற போகுது. இந்த முறை உன்னோட முடிவு எங்களாலதான். இங்க இருக்கிற எல்லா கழுகுகளும் சேர்ந்து உன்னை கொன்னுடுவாங்க. பாத்தியா, அப்பாவை சாகும்போது கூட உன் எதிர்காலத்தை சொல்றான். போதும், நிறுத்துடா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு கழுகுகளை பத்தி தெரியாது, எங்க சக்தி என்னன்னு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தாண்டா தெரியாது. நான் ஆண் தேவதை, உன்னை கொல்ல வந்த தூதன். சரி சொல்லு, இவன் கதையை எப்படி முடிக்கலாம்? ஏய், கழுகுகளை யாராலையும் கொல்ல முடியாது, உன்னாலேயே முடியாது நாகினி. உன்னோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு. சிங்காரண்ண இது வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருந்தாரு, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டாரு. இனி எங்களோட எல்லா கெட்ட வேலைகளையும் ஆரம்பிக்க போறோம். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ரொம்ப நன்றி மாமா. நீங்க உங்களோட வாயை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இனி நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சரியான காரணம் கிடைச்சிருச்சு. போதும், நிறுத்து. நான் என்ன பயந்துருவேன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் எப்பவுமே என் காலுக்கு கீழே தான், புரியுதா? நீ இப்ப சொன்னத திரும்ப என் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா சொல்லு. இந்த ஆதி நாகினியோட கண்ணை பார்த்து சொல்லு. இனி நான் உனக்கு நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்க போறேன். நீ என்ன தண்டிக்க போறியா? இது வரைக்கும் மன்னிப்பே கேட்காத நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் கொடுக்க போற தண்டனை எல்லாரும் சேர்ந்து செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இது. உங்க எல்லாருக்கும் பொருத்தமானது ஒரே தண்டனை தான். அதுதான் பொருந்தும். அதுதான் மரணம்.
என்ன என்ன நீ செஞ்சதுக்கு நான் கை தட்டணுமா என்ன? அன்பான ஆதிநாகினி, இது வரைக்கும் நீ ஒரே ஒரு கழுகதான் கொண்டு இருக்க, அதுவும் அவன் மிரட்டினா அதுக்காக இல்ல. அவன் செஞ்ச தப்பு எல்லாம் ஒத்துக்கிட்டான். அதனாலதான் நான் இப்ப அவனை கொன்னேன். அது மட்டும் இல்லாம அதே தப்புகளை அவன் திரும்பவும் செய்வேன்னு சொன்னான். அதனாலதான் நான் அவனை கொன்னேன். அதனாலதான் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டேன். ஆனா என் வீரா, ஓ வீரா ஹீரோ இல்ல, அவன் தப்பு செய்யாதவன். அது உன்னோட எண்ணம். அவன் ஒரு கழுகு, நல்லவன் இல்ல. நீ அவனுக்கு தண்டனை கொடுக்கலனா நான் கொடுப்பேன். வீரா இப்ப எங்கன்னு தெரியல. இந்த ஆண் தேவதை இப்போ வீராவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் இப்ப அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அண்ணே இதாங்க. அண்ணா What the hell? வேற வண்டியே கிடைக்கலையா? விழுந்து சாவ போறியா என்ன? என்ன எங்கடா இருக்கீங்க? ஏன் இன்னும் வரல? நாங்க நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். அது அது நாங்க டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வேணும்னு காலையில நீ தானே சொன்ன. அதனாலதான் இதோ இது உன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கா சொன்னேன். அது உனக்கு புரியலையா? எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பு. நீ என் பக்கத்துல இருக்கும்போது என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. ப்ளீஸ் கிளம்பி போயிரு. கிளம்புறதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, தர்றேன். சரி, இது ஜாக்கெட் தானே? வாவ், ஷாப்பிங் பண்ணியா நீ? சரி, நீ ஒன்னு பண்ணு, இது நீயே போட்டுக்கோ. நோ நோ நோ, போடு போடு போடு. முதல்ல போடு. நான் என்ன பண்றேன் நான் சொல்றேன். போடு வீரா, நீ போடு போடு போடு. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் நீ எங்கேயும் போகாத, வீட்லயே இரு. அண்ணே ப்ளீஸ் வாண்ணே. பவானி பிளான சேஞ்ச் பண்ணிடுவாளா என்ன? வீரா ப்ளீஸ் ப்ளீஸ் வீரா ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் தள்ளி போ. என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் பார்ட்டிக்கு போறது என்னோட விருப்பம். ஏன் முடிவு? என்ன தடுக்க நீ யாரு? உனக்கும் எனக்கு ஏதாவது உறவு இருக்கா? உனக்கும் எனக்கு ஏதாவது உறவு இருக்கா? சொல்லு. எதுவும் இல்ல. போ 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 போ. இத புடி, இத புடி. டைம் ஆகுது, வாங்கண்ணே. அண்ணா சீக்கிரம் வாங்க. புடி புடி புடி. இது இப்படியே புடிச்சிட்டு நில்லு. இப்படி வா, இப்படி வா. வா 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 வா. இங்க வா. இங்கே நில்லு. இப்படியே நின்னுகிட்டு இரு. எங்கேயும் போகாத என்ன? இனி இனி நம் காதல் கண்ணே தனி தனி ஆகி போனது பெண்ணே. இரு இரு நினைதானோ என்னே. எது எது என்ற தனிமை அறிந்தேன். புது புது ஒரு வரியை உணர்ந்தேன். அது அது சரிதானோ என்னே.
தொடும் தூரம் என்ன என் நினைவெல்லாம் நீயே காதலே நாட்கள் நகர்ந்தால் என்ன பூக்கள் உதிர்ந்தால் என்ன என் உணர்வெல்லாம் நீயே காதலே இனி இனி நம் காதல் கண்ணே தனித்தனி ஆகி போனது பெண்ணே இது இது நினைதானோ என் அன்பே நான் வீராவை ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் வீரா பின்னாடி போய் ஆகணும். எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? வீராவுக்கு எதிராக என்ன வலை விரிச்சிருக்காங்கன்னு தெரியல. நீ உன் வலையில அவனை வீழ்த்தணும். கண்டிப்பா நான் இந்த வேலையை ஒரு ஸ்மைல்லயே முடிச்சிருவேன். அவன் சிங்கிளா என்ன? அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? வைஃபே இருக்கா? அப்பனா அவனுக்கு அதிகம் செலவாகும். புரியலையே. இந்த மோனிகாவோட சார்ஜஸ் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் அதிகம். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு 20 lakhs. அப்புறம் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கு 50 lakhs. அப்புறம் கல்யாணமான ஆம்பளைங்களா இருந்தா 1 கோடி. ரியலி? கண்டிப்பா. பொண்டாட்டி இருந்தா நிறைய டைம் ஆகும், எக்ஸ்ட்ரா நேரம், எக்ஸ்ட்ரா உழைப்பு. பை த வே அவன் பார்க்க அழகா இருப்பான்ல, முன்ன மாதிரி அவன் கியூட்டா இருந்தா வேலை ஜாலியா இருக்கும்ல. அது வரா பாரு. வாவ், இவன் கியூட் இல்ல ஹாட், அதனால உனக்கு 10% டிஸ்கவுண்ட் தரேன். இனி உன் வீராவை யாராலையும் காப்பாற்ற முடியாது பவானி, உன்னால கூட முடியாது. நான் இப்ப என்ன பண்றது? நான் வீராவை காப்பாத்துறதுக்காக அவன் கூடவே இருந்தாகணுமே. ஆனா நான் அவன் பக்கத்துல போனாலே அவன் இறைஞ்சு விழறான். அப்புறம் இந்த ஆண் தேவதை எதுக்கு எடுத்தாலும் அந்த சத்திய யுகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். அவன் தேவலோகத்துல இருந்து வந்திருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கருப்பு இல்லனா வெள்ளை. மனுஷங்கன்னா நல்லவங்களும் இருப்பாங்க, இல்லனா கெட்டவங்க. நடுத்தரமான ஆளுங்களை பத்தி பேசினா புரியல. அதனாலதான் வீரா பத்தி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அடக்கடவுளே, நான் வீராவை காப்பாத்தியாகணும். நான் இன்னைக்கு எப்படியாவது வீராவை காப்பாத்துவேன். பரமேஸ்வரா, நான் தப்பான ஒரு ஆளை என்னோட காதல தேர்ந்தெடுக்கல. நீங்க எல்லாம் தெரிஞ்சவராச்சு. எனக்கு உதவி பண்ணுங்க. வீராவை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க பரமேஸ்வரா, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். வந்த உடனே பொண்ணுங்களை தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? இருங்கண்ணா, 2 பேருக்கு உள்ள போகட்டும். தம்பி, ஓ இன்ஜின் பெட்ரோல்ல ஓடுது, என்னோடது எலக்ட்ரிக். ஆல் டைம் ஃபுல் டைம் ஓடும். அண்ணே, அப்ப அந்த வித்தியை எனக்கும் கத்து கொடுங்கண்ணே. கமான் 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 கமான், போடா கமான். வாவ், நான் பார்ட்டியை முடிச்சிட்டு கிளம்பலான்னு நினைச்சேன். இங்க எவனுமே ஹாட்டா இல்ல. அப்ப நீ போக வேண்டாம், இங்கே இரு. யோசிச்சு பார்க்கலாம். நான் உனக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டேன். மேடம்க்கு வைன். ரெட் வைன். ஓ, மை ஃபேவரட். பை த வே, நான் வீரா. உன் பேரு? மோனிகா. என்னாச்சு?
இல்ல ஒண்ணும் இல்ல. சியர்ஸ். வாட் எவர். வா டான்ஸ் பண்ணலாம். நீ எப்ப கூப்பிடுவேன்னு காத்துட்டு இருந்தேன். மாறுதே மனமிங்கே பாறையானதே நாணமும் இன்று கட்டிழந்து போனதே நாடகம் ஆடி மயங்கி சாயுதே ஏதோ ஒண்ணு உன்னை பார்த்தா என்ன இழுக்குதே. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. எல்லாருமே அதே தான் சொல்றாங்க ஸ்வீட் ஆர்ட். தென்றல் தொடுகின்றதே தீயாய் என்னை சுடுகின்றதே விரகம் நெஞ்சில் பிறக்கின்றதே காமன் மடை திறக்கின்றதே எங்க பார்த்தாலும் நீங்க ஏன் தெரியல?